அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான ஸ்பெஷலைஸ்டான ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சூப்பர்வான ஸ்பெஷலைஸ்டான அப்படின்னு ஆரம்பமே பில்டப்பாக இருக்கு அப்படின்னு யோசிக்க வேணாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஒரு நல்ல தரமான ஒரு ஹவுஸ் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக முழுசாக பாருங்கள். ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து டம்ப் பண்ணி பேக்கடாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸில் கொடுக்க முடியும்னா அது இந்த வீட்டில் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் வரிசையாக சொல்கிறேன். எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசிஷன் எடுங்க. ஏன்னா ஒரு வீடு வந்து 3 BHK ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்குறோன்னு ஜென்ரலாக ஒரு நிமிஷம் வீடியோவை பார்த்துட்டு உடனே கால் பண்ணி அது என்ன பட்ஜெட்டுன்னு கேட்டுட்டு அவ்வளோவா அது வேணாம் நம்ம வேறு பார்ப்போன்னு முடிவு எடுக்கிறத விட இந்த வீட்டுடைய ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனையும் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டோடைய ப்ரைஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா 40 அடி வைடு ரோட்டில் இருக்குது. இன்றைக்கி 30 அடி ரோட்டில் ஒரு வீடு அப்படின்னாலே வந்து நம்ம அது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தான் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது 40 அடி வைடு ரோட்டில் நான் அந்த ஸ்கெட்சை கூட காட்டுறேன், அந்த பிளாட் இருக்கிற ஸ்கெட்சை கூட காட்டுறேன் பாருங்கள். ஸ்கெட்சிலேயே ப்ராப்பராக 40 அடி வைடு ரோடு இருக்குது. அவ்வளோ பெரிய ரோட்டில் தான் இந்த வீடு இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு சூப்பர்வான ஒரு கார் பார்க்கிங் ஃப்ரண்டில் கொடுத்துருக்குறோம். ஸோ பெரிய கேட்டுமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல இல்லை, மெட்டலில் பண்ணலை, சரிங்களா, ஸ்டீல் மெட்டலில் பண்ணலை, எஸ்எஸ்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கேட்டு ஃப்ரேம் பண்ணி ரொம்ப சூப்பராக ரொம்ப குவாலிட்டியாக ஃபேன்சியாக ஒரு கேட்டு, அழகான ஒரு பெரிய கேட்டு. எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல அழகான ஒரு எலிவேஷன். அது மாதிரி உள்ளே வந்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்கில், ஈவன் கார் பார்க்கிங்கில் கூட டைல்ஸு, அதுவும் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்கோம். அதாவது மழை பெஞ்சு தண்ணி தூரல் அடிச்சிருந்தா கூட ஈரமாக இருந்தால் கூட உங்களுக்கு வழுக்காது, ஸ்கிட் ஆகாது, அந்த மாதிரியான ஒரு ஆன்டி ஸ்கிட் டைல் கார் பார்க்கிங்லேயே இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இடம் இருக்குது. இந்த வீட்டை சுற்றி வந்து நம்ம காம்பவுண்ட் வாலை விட்டு பில்டிங் வந்து உள்ள கேப் விட்டு தான் கட்டியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு சுற்றி வந்து இடம் இருக்குது. வீட்டை நீங்கள் சுற்றியே வந்துடலாம், அந்த அளவுக்கு வந்து இடம் இருக்குது. அடுத்து மெயின் டோரு நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். யூஸ்வலாக மெயின் டோருடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சில் 1 இன்ச்சில் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் டீக் வுட்டில் 1.25 இன்ச்சு திக்னஸ்க்கு நீங்கள் டோரை பிடிச்சி தள்ளும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய காலத்து வீடுகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த செட்டிநாடு வீடுலாம் சொல்லுவாங்க, பெரிய கனமான கேட் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கனமான ஒரு டோரை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு இன்ச்சஸ் கூட பாருங்கள். ஒரு டோரில் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று 2 இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட்டான ஒரு டோர் போட்டதுனாலே பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் கூட மேலே 2 இன்ச்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் சென்டரில் ஒன்று பாட்டமில் ஒன்றுன்னு ஒவ்வொரு சைட்லேயும் 4 இன்ச்சஸ் கொடுத்து இந்த டோரை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. பியோர் டீக் வுட் எடுத்து, ரெடிமேட் டோர்லாம் கிடையாது, டீக் வுட் எடுத்து கார்பெண்டரை வச்சு தெளிவாக டிசைன் போட்டு தெளிவாக ஃபேப்ரிகேட் பண்ணி மாட்டியிருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோடைய என்ட்ரன்ஸில் இந்த டோரே சொல்லும் இது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ தூரம் பார்த்து குவாலிட்டியாக சொந்தமாக நாம் ஒரு வீடு கட்டிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்த்து செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுருக்கோங்கிறத இந்த டோர்லேயே நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக, அதுவும் வழக்கமாக சென்னை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோராக தான் போடுவாங்க மெயின் டோரை. கொஞ்சம் நீங்கள் வந்து தென் மாவட்டங்களுக்கோ இல்லை திருச்சி, சேலம் இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோராக தான் போட்டிருப்பாங்க. இந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோராக தான் போட்டிருக்கிறோம். டபுள் டோர், அதுவும் டீக் வுட்டில் ரொம்ப கனமாக 1.25 இன்ச்சு, நான் டேப் வச்சு அளந்து கூட காட்டுறேன் இல்லையா. ஸோ 1.25 இன்ச்சு கனத்துக்கு அதில் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற லாக்லேருந்து லேச்சஸ்லேருந்து எல்லாமே பிராஸில் போட்டு, அந்த லாக்கு கூட நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த லேட்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லேட்ச் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப தரமாக பண்ணியிருக்கோம். உள்ள ஹாலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு வீடு எடுத்துக்கும் போது அதில் ஹால் அப்படிங்கிறது வந்து அதுதான் லிவிங் ஏரியா. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஹாலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அடுத்து பெட்ரூமில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 ரூம்கள் வந்து எப்போவுமே வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வீட்டில் நம்ம வாழ்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஒரு நல்ல பெரிய ஹால் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த ஹால் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஹால் மட்டும் பெருசாக இல்லை, இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் அண்ட் ஹாலுக்கு நல்ல ஒரு சின்ன வால் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் செப்பரேட் பண்ணுறதுக்கு.
ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஹாலுடைய சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 350 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. ஒரு வீட்டில் ஹால் மட்டுமே 350 ஸ்கொயர் ஃபீட். அது மாதிரி கீழே இருக்கிற கிச்சன் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் சைஸுக்கு கிட்டத்தட்ட 110 ஸ்கொயர் ஃபீட்டு சைஸில் கிச்சன்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6க்கு 8 அந்த மாதிரியான சைஸில் தான் இருக்கும். பட் இதில் உங்களுக்கு கிச்சனுமே அவ்வளோ பெருசாக இருக்குது. அது மாதிரி கீழே ஃப்ரண்ட்லேயே வந்து கார் பார்க்கிங்க்கு அட்ஜஸ்டண்ட்டாக ஒரு பெட்ரூமும் இருக்குது. பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடு இருக்குது. உள்ளேயே ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸ்டேர் கேஸில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டேர் ரெயிலிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ல பண்ணி கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்குறோம். ஸோ ரொம்ப 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 சூப்பராக ஒரு ரிச் லுக்காக ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஹாலில் இருக்கிற ஜன்னல்கள் பாருங்களேன். ஹாலில் மொத்தம் 4 ஜன்னல் இருக்குது. வழக்கமாக ஜன்னல் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாலில் இருக்கிற ஜன்னல்லாம் வந்து 4 ஃபீட் தான் ஹைட் கொடுப்பாங்க யூஸ்வலாக. பட் இந்த ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் ஹைட்டு. இதுவும் ரெடிமேட் ஜன்னல் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுற வேலை, இந்த பிவிசி QPVC UPVC எல்லாம் வாங்கி போடுற வேலையெல்லாம் இல்லை. இதுவும் ப்ராப்பராக வுட் எடுத்து கார்பெண்டரை வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணி மாட்டியிருக்கிறோம். ஸோ சொந்த வீடு கட்டுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றபடி வந்து வீடு கட்டி விற்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் கொஞ்சம் வேலையை குறைக்கிறதுக்காகவும் ரெடிமேட் விண்டோஸு ரெடிமேடு டோரு இந்த மாதிரி இப்போ ஸ்டைல் தான் வந்து இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது பில்டர்ஸ்ட்டை. ஏன்னா அதுதான் வேலை குறை, உங்களுக்கு வேலையும் குறை, உங்களுக்கு காஸ்ட்டும் வந்து கம்மியாகும். இது வந்து வேலை நேரம் காஸ்ட்டு எல்லாமே அதிகமாகிற விஷயம். இருந்தாலும் சொந்த வீடு கட்டுறவங்க எப்படி கட்டுவாங்களோ அந்த மனநிலையில் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும். அவங்க வந்து நம்மளே பார்த்து கட்டின மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி தான் இந்த வீடை கட்டியிருக்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல பிளாட்டில் இந்த வீடை கட்டுறோம். 40 அடி வைட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளாட்டில் இந்த வீடை கட்டுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் வந்து ஒரு நல்ல பிளாட்டில் நம்ம வீடை கட்டும்போது அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் நல்லபடியாக பண்ணணுங்கிற மாதிரி பார்த்து செஞ்சுருக்கு. உள்ள டைனிங் ஹாலுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் பெருசாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிச்சன் டேபிளும் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நல்லா பெருசாக இருக்குது. கிச்சனில் அது போக வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா, நீங்கள் வாஷிங் மிஷினோ மற்ற ஸ்டோர் ரூம் மாதிரியோ பயன்படுத்திக்கிறதுக்கு கிச்சன் உள்ளே ஒரு சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணி வச்சுருக்குறோம். கம்ப்ளீட்டாக வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி எல்லா ஒர்க்கும் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ உங்களுக்கு குவாலிட்டியும் சரி, உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற வந்து ஃபெசிலிட்டிஸும் என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணணும் ஒரு வீட்டை அப்படிங்கிற விஷயமும் சரி பார்த்து திரும்பவும் சொல்கிறேன், சொந்த வீடு கட்டுற மாதிரியாக கட்டி வச்சுருக்கோம். ஃப்ளோர் டைல்ஸ்லேருந்து எல்லா விஷயமுமே குவாலிட்டி. அப்படியே நீங்கள் மாடிக்கு போனீங்கன்னா சரி, மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். இதில் இவ்வளவும் உள்ளே இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது கார் பார்க்கிங், ஒரு பெட்ரூமே பெருசு, கிட்டத்தட்ட 120 ஸ்கொயர் ஃபீட்டில் பெட்ரூமு. அது இல்லாமல் வந்து ஹால் ரொம்ப பெருசாக இருக்குது. டைனிங் ஹால் ரொம்ப பெருசாக ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்கோம். அட்ஜசண்ட்டாக கிச்சனும் பெருசாக இருக்குது. அது இல்லாமல் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டாய்லெட்டு வாஷ்ரூம் ப்ரொவிஷனும் வெளில இருக்குது. இப்போ சர்வெண்ட் யாராவது வர்றாங்க, சர்வெண்ட் மேடு வராங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வெளியிலேயே வந்து ஒரு டாய்லெட் ப்ரொவிஷனும் வெளியில் இருக்குது. வீட்டுக்கு சைடில் வரும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனும் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடியும் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு கேட் இருக்குது. டைனிங்லேயே பார்த்தீங்கன்னா கேட் இருக்குது. ஸோ அந்த கேட்டும் சரி, ஃப்ரண்ட் கேட்டும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கிரில்லுமே வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இவ்வளோ வேலை. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா அங்கே அகைன் ஒரு லிவிங் ஏரியா, அதுவுமே ஒரு நல்ல ஒரு ஹால், வீட்டோடைய ஹால் என்ன சைஸில் இருக்கணுமோ அந்தளவுக்கு ஒரு நல்ல சைஸில் ஒரு ஹால். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பால்கனியோட ஒரு பெட்ரூம். அது மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக இருக்குது. அந்த மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210 ஸ்கொயர் ஃபீட்டில் மாஸ்டர் பெட்ரூம், நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம். அதில் ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வார்ட்ரோப்ஸு கப்போர்டெலாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். எந்த ஃபர்னிஷிங் ஒர்க்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது. அதாவது பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணுங்கிற இன்டென்ஷனில் பண்ணவே இல்லை. ஒருத்தர் சொந்த வீடை கட்டும்போது எப்படி கட்டுவாரோ அது மாதிரியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரி டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா லேபர் காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்டென்சிவாக பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ப்ராடக்ட்டு, சரிங்களா. இந்த வீடை கட்டுற பில்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து உங்களுக்கு வீடுக்கான இன்டீரியர் ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே மிஷின் ஃபினிஷில் தெளிவாக கஸ்டமைஸ்டாக பண்ணி கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது இதோடைய குவாலிட்டியை பற்றி இதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தரமான குவாலிட்டி. அது மாதிரி 2 பெட்ரூம்லேயுமே அந்த மாதிரி உங்களுக்கு வார்ட்ரோப்பு, ஃபால் சீலிங் ஒர்க்கு
எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிற ஹெட்ரூமே வந்து இதே மாதிரி கீழேருந்து எப்படி எஸ்எஸ் ரயில்ஸ் கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்குறோமோ அதே மாதிரி ஹெட்ரூம் மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸும் அதே மாதிரி அப்படியே வந்து பெரிய ஹெட்ரூமோட சூப்பராக கட்டியிருக்கிறோம். டேங்க் மேலே மொட்டை மாடியில் இருக்கிற டேங்கு கூட பாருங்கள், பிராண்டடாக குவாலிட்டியான டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மொட்டை மாடியில் உங்களுக்கு வெதரிங் டைல்ஸ், கூலிங் டைல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெதரிங் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ வெயில் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே சூடே தெரியாது. அதே மாதிரி குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பெருசாக அந்த பனி இறங்காது, ரொம்ப குளிருது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்காது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்றைக்கி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதில் எதெல்லாம் குவாலிட்டியாக இருக்கோ அதையெல்லாம் பார்த்து தான் இந்த வீடை கட்டியிருக்கிறோம். இது வந்து இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இந்த பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 24 அடி ஃப்ரண்டேஜ், 24க்கு 50, 1200 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டு யூஸ்வலாக 20க்கு 60ங்கிற சைஸில் தான் இருக்கும். அது கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் ஆகும். பட் இது வந்து ஃப்ரண்டேஜ் 24 அடி ஃப்ரண்டேஜோடு இருக்குது. ஸோ 24க்கு 50ங்கிற சைஸில் இன்ஃபேக்ட் 1200ஓட உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா தான் வரும். ஸோ அந்த கண்டிஷனில் தான் வந்து இந்த பிளாட்டும் இருக்குது. இந்த பிளாட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம தான் ப்ரொமோட் பண்ணணும். பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சிந்து நகர்னு போட்டு நான் ஒரு பிளாட் போட்டிருப்பேன். நிறைய கிளைண்ட் வந்து பார்த்தவங்களுக்கும் தெரியும். அதே இடத்துல தான் இந்த வீடும் கட்டியிருக்கிறோம். ஸோ ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி, ஒர்த்தான 3 BHK இண்டிபெண்ட் வில்லா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கி நீங்கள் ஏதாவது வேலை பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றணுங்கிற மாதிரியான எந்த அவசியமுமே இல்லாமல் ரொம்ப குவாலிட்டியாக ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. சரி, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பீப்புள் ஸ்கூல் தெரியும். பீப்புள் ஸ்கூலில் பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் என்கிட்ட இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க. ஸோ பீப்புள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிந்து நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 40 அடி வைடு ரோட்டில் இருக்குது. சரிங்களா? கீழே கார் பார்க்கிங், ஒரு பெட்ரூம், ஹாலு, டைனிங் ஹாலு, கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரூம் இருக்குது, பெட்ரூம் அதே மாதிரி அட்டாச்டு வாஷ்ரூமோட பெட்ரூம் இருக்குது. சரிங்களா? மாடியில் அது மாதிரி ஒரு ஹாலு அண்ட் 2 பெட்ரூம், ரெண்டுமே அட்டாச்டு. அதில் மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப ரொம்ப பெரிய பெட்ரூமாக இருக்குது. 2 டபுள் காட் கொண்டு போய் போட்டால் கூட அந்த ரூம் வந்து அந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காட் வந்து உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூம். அதுலேயும் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி 5 ஃபீட் ஹைட் இருக்கிற விண்டோ, அதுவும் தெளிவாக வுட்டில் ஃபேப்ரிகேட் பண்ணின விண்டோ. எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இது இல்லாமல் பால்கனி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு மேலே ஒரு பெரிய பால்கனி, அதுவும் உங்களுக்கு 2 அடி வரைக்கும் வால் கொடுத்துட்டு சைடு வால் கொடுத்து அதுக்கு மேலே வந்து கிளாஸ் ஃபினிஷில் எஸ்எஸ் ரயில்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பரான ஃபினிஷ் அண்ட் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி, ரொம்ப 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 அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பீப்புள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வேறு ஏரியாவில் இருக்கிறீங்க, இந்த எந்த ஏரியாவில் வீடு பார்க்குறோங்கிறது தெரியலன்னா நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு பக்கத்தில் தான் இப்போ சவிதா டெண்டல் காலேஜ் இருக்குது இல்லைங்களா? சவிதா டெண்டல் காலேஜ், சவிதா லா காலேஜ், பீப்புள் ஸ்கூல் அதுவுமே சவிதாவோட தான். இந்த பீப்புள் ஸ்கூல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பெரிய கேம்பஸ் தான் அது. ஸோ இந்த பூந்தமல்லி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சவிதா டெண்டல் காலேஜோட என்ட்ரன்ஸ் இருக்கும். அதுக்கு அப்படியே பேக் சைடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நகர் வழியாக வந்தீங்க அப்படின்னா அந்த பீப்புள் ஸ்கூலுடைய என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பீப்புள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. இதுக்கு அடுத்து நியர்பை வேறு என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இது பக்கத்தில் தான் இருக்குது. ஈவன் இங்கேருந்து ஒரு வித்தின் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வீட்டிலேருந்து வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்துடும். அந்த குமணன் சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா பூந்தமல்லி ரோட்டில். ஸோ அந்த ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், அதுக்கு அடுத்து நாராயணா டெக்னோ ஸ்கூலுன்ற ஒரு டெக்னோ ஸ்கூல், சிபிஎஸ்சி டெக்னோ ஸ்கூல் ஒன்று இருக்கும். அந்த ஸ்கூலுக்கும் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜுக்கும் இடையில போகிற ரோட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா
கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நகர் வழியாக இந்த சிந்து நகரை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். பீப்புள் ஸ்கூல் தாண்டின உடனே உங்களுக்கு அஷ்டலட்சுமி அவனி வரும், அதுக்கு அடுத்து சிந்து நகர் வரும். ஸோ ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஏரியா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பங்களா மாதிரியான இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீசெண்டான ஒரு காமான ஒரு அருமையான லொக்கேஷன். இங்கே போர் வாட்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த ஏரியாவை வந்து திருவேற்காடு அப்படிம்பாங்க. திருவேற்காடு இல்லை, திருவேற்காடுக்கு பக்கத்தில் இருக்குது. பட் இது திருவேற்காடு இல்லை. திருவேற்காடுங்கிறது உங்களுக்கு பூந்தமல்லி ரோட்லேருந்து ரைட்டில் திரும்பி அகைன் உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும், அதுதான் திருவேற்காடு. இது அங்கே இல்லை. இது வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா சவிதா லா காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த சிந்து நகர்ன்ற லொக்கேஷன் வரும். இது பர்டிகுலர் எந்த ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது செந்நீர் குப்பம் ஏரியா. இது சரிங்களா, இது வந்து திருவேற்காடு கிடையாது, செந்நீர் குப்பம் ஏரியா. செந்நீர் குப்பம் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிந்து நகருங்கிற ஒரு நல்ல ரிச்சான லேஅவுட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. உங்களுக்கு ஒரு ஒர்த்தான 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா வாங்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸு 1,60,00,000 ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல தரமான ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க, நான் கீ எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மற்ற ப்ரைஸ் விஷயங்கள் நம்ம வீட்டை பார்த்ததுக்கப்புறமா நம்ம நேரில் பேசிக்கலாம். என்ன பெஸ்ட் ப்ரைஸுக்கு உங்களுக்கு தர முடியுமோ அந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். இதில் நீங்கள் மீடியேட்டர் கமிஷனோ புரோக்கரேஜோ எதுவும் தர தேவையில்லை. ஆஸ் அ பையர் நீங்கள் வந்து வீட்டை பார்த்துட்டு வீடு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு வீட்டோடைய ப்ரைஸை உங்களுக்கு யார் டாக்குமெண்ட்டில் சைன் போடுவாரோ அவர்கிட்டயே உட்காந்து நெகோஷியேட் பண்ணி பேசி ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஜென்யூனாக டிரான்ஸ்பரண்டான ப்ராப்பர்ட்டி டீலிங் எல்லாம் பண்ணுறது சென்னையில் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற ஒரே ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி ப்ராப்பர்ட்டி டீலர் தான் அப்படின்னு நான் சொல்லி தான் ஆகணும். நான் தானே சொல்லணும் அதை. ஏன்னா என்கிட்ட வாங்கின ப்ராப்பர்ட்டி டீல் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். எனக்கு ரெஃபரன்ஸில் தான் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் வந்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸை தான் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமாக விரைவாகவே உங்களுக்கு அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.